ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி நெருங்க எனக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும். ஆனா இந்த பண்டிகையோட முக்கியமான விநாயகர் சிலைகள் எப்படி வந்துச்சுன்னு என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க விநாயகர் சிலை செய்யறதோட சுவாரஸ்யமான வரலாற்றை ஒரு சின்ன பயணம் போய் தெரிஞ்சுக்கலாம். இது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட அழகான கிராமங்கள்ல தான் ஆரம்பிச்சுச்சு. அப்போ கைவினைஞர்கள் ஹத்துல இருந்து எடுத்த சாதாரண மண்ணை வச்சுதான் விநாயகர் சிலையை செஞ்சாங்க. இந்த சிலைகள் வெறும் கலைப்பொருள் மட்டும் இல்லாம இயற்கையோட சுழற்சியும் காட்டுச்சு. பண்டிகை முடிஞ்சதும் அந்த மண் தண்ணில கரைஞ்சு திரும்பவும் மண்ணோட மண்ணா சேர்ந்துடும். நம்மளோட பிரார்த்தனைகளும் மண்ணோட கலந்துடும். காலப்போக்குல புது புது விஷயங்கள் உள்ள வந்துச்சு. சோழர் காலத்துல சிற்பிகள் ரொம்ப திறமையானங்களா மாறி நுணுக்கமான வேலைப்பாடுகள், நகைகள், கலரான வண்ணங்கள், சிலைகள் இன்னும் அழகா மாறி மக்களோட பாரம்பரியத்தையும் கதைகளையும் சொல்ல ஆரம்பிச்சுச்சு. 19 நூற்றாண்டுல பாலகங்காதர திலகர் போன்ற சுதந்திர போராட்ட வீர்களா பொது இடங்கள்ல விநாயகர் கொண்டாட்டங்கள் ரொம்ப பிரபலமாச்சு. அப்போதான் பெரிய பெரிய கம்பீரமான விநாயகர் சிலைகளை செய்யறது ஒரு சமூக விழாவா மாறிச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிலைய செதுக்கி வண்ணம் பூசி அலங்காரம் பண்ணாங்க. இன்னைக்கும் பல தமிழ் வீடுகள்ல சிலை செய்யறது ஒரு முக்கியமான குடும்ப பாரம்பரியமா இருக்கு. கைவினைஞர்கள் பழைய திறமைகளையும் புது யோசனைகளையும் கலந்து பயன்படுத்துறாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள், செடிலில் இருந்து எடுத்த வண்ணங்கள், நவீன டிசைன்கள், எந்த 2 விநாயகர் சிலையும் ஒன்னாவே இருக்காது. ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு தனி கதை இருக்கும். அன்பான கைகளா ஒரு சமூகத்தோட நம்பிக்கையா அந்த சிலைகள் உருவாகுது. அதனால அடுத்த முறை ஒரு விநாயகர் சிலையை பார்க்கும்போது இது வெறும் பண்டிகை அலங்காரம் மட்டும் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு உயிர்ல வரலாறு, பல தலைமுறை பக்தி, படைப்பு திறன், தமிழரோட பெருமை. இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்க. ஒரு சிலையை உருவாக்கும் ஒவ்வொரு அடி ஒரு கதையாக இருக்கு. பக்தி, கலை, இயற்கை எல்லாம் சேர்ந்து இந்த பாரம்பரியம் காய்ச்சிக் கொள்ளுது. மண்ணோடு மீண்டும் சேர்ந்தே நாம் வளர்ந்தோமே. பழமை புதிய யோசனைகள் ஒரே சமயத்தில் முன்னேறின. இனி சுற்றுச்சூழலுக்கு மதிப்பு கொடுத்தா இந்த பண்டிகை இன்னும் அருமையாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தனி விநாயகர், அவர்களின் கைவினை நமக்கு பாரம்பரியம் தந்துச்சு. முந்தைய காலம், இன்றைய நாள், எதிர்காலம் எல்லாம் ஒன்றா இணைக்குது. விநாயகர் சிலைக்கு பின்னுள்ள கதையை நினைவில வைச்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்க.